இந்த ஆர்டரும் பக்கத்தில் தாங்க விழுந்திருக்கு. 23 ரூபாய் கொடுத்தாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு 3 ஆர்டரு ஓட்டியாச்சு. நேற்று சொன்ன மாதிரி 8 மணிக்குள்ள குறைஞ்ச ஒரு 4 இல்லை 5 ஆர்டர் ஓட்டினா தான் நம்ம இன்னைக்கு உள்ள டார்கெட் 10 ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ பக்கத்தில் விழுந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்சென்டிவ்க்கு வந்து 10 ஆர்டர் ஓட்டணும், 4 கிக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் டார்கெட்டு. அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு 130 ரூபா இன்சென்டிவ் கிடைக்கும். பெட்ரோலுக்கான காசு அதுலேருந்து எடுக்க முடியும். அப்புறம் ஆர்டர் ஓட்டுற ரன்னிங்ஸும் நம்மளோடது. ஸோ இப்படி தான் வந்து ஜொமேட்டோலேருந்து சம்பாதிக்க முடியும். இந்த ஆர்டரும் பக்கம் தாங்க, பால்பண்ணச்சேரியில் விழுந்திருக்கு. இந்த ஆர்டரை கொடுத்துட்டு இதில் எவ்வளோ அர்னிங்ஸ் வந்துருக்குன்னு ஷோ பண்ணுறேன். ஏன்னா இந்த ஆர்டர் விழுவும் போது எனக்கு நெட்ஒர்க் இல்லாமல் இருந்திருக்கும் போல இருக்குது. ஆர்டர் வந்ததே தெரியல. ஸோ அதனால் ஆர்டர் கொடுத்துட்டு என்ன தேங்க்யூ. இந்த ஆர்டருக்கு 35 ரூபா கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, அடுத்த ஆர்டர் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஆர்டருக்கும் 35 ரூபா கொடுத்துருக்காங்க. கேஎஃப்சியில் ஆர்டர் வந்துருக்கு. போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டு வந்துடுறாங்க. அதோட மல்டி ஆர்டர் சேர்ந்து விழுந்துருக்குங்க. அனிதா பிரியாணியில் 12 கிலோமீட்டர் பத்து வேலைங்க இருக்கும் நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஆர்டர் எங்கே போகிறோன்னா, சிக்கலை தாண்டி ப்ரோ புதுச்சேரி வரைக்கும் போகிறோம். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டரு. 123 ரூபா கொடுக்குறப்பவே நினச்சேன் கண்டிப்பாக லாங்கு, ரொம்ப லாங்காக தான் இருக்கும். நான் ஒர்க் ஒரு